குட் ஈவினிங் எல்லாருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம பார்த்துருப்போம்ல, லாஸ்ட்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசும்போதும், அதுக்கடுத்து டிபிஎஸ்பி பற்றி பேசும்போதும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணியிருப்போம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நான் சில விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த வார்த்தையெல்லாம் பேசிக் ஃபீச்சருக்கு கீழே வரும், பேசிக் ஸ்ட்ரக்சரு. இதெல்லாம் யாராலனா பார்லிமெண்ட்டால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. புரியுதா? கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை செல்லாததாக்குறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். இதை யார் சொன்னாங்கன்னா, வழியாக அந்த சங்கரி பிரசாத் கேஸ் 1951 ஆரம்பித்து சஜன் சிங் கேஸு, கோலக்நாத் கேஸு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கேசஸ் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ கடைசியாக 1973 ஒரு கேஸ் நடந்துச்சு இல்லையா? இதுக்கு இடையில் இந்திரா சகானி கேஸும் நடந்திருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ கடைசியாக 1973 கேசவானந்த பாரதி கேஸில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அமெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலி கான்ஸ்டியூஷனை நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் பார்லிமெண்ட், பட் ஆனால் அது பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காத மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா அது இந்தியன் கான்ஸ்டியூஷனை முரண்பட்டு இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை நாங்கள் என்ன பண்ண முடியும், அதாவது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கக்கூடிய நாங்கள் கண்டிப்பாக செல்லாததாக்குறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது கேசவானந்த பாரதி கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அப்போது இந்த கேசவானந்த பாரதி கேஸில் எந்தெந்த விஷயம்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? அந்த விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க, எலமெண்ட்ஸ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர். எலமெண்ட்ஸ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது என்னெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள். மொத்தம் ஒரு 20 விஷயம் இருக்குது. இந்த 20 விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ண பார்லிமெண்ட்டால் முடியாது. அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். புரியுதா? இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, பட் இது ரொம்ப முக்கியம், மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாத விஷயந்தான் இதெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. எலமெண்ட்ஸ் மொத்தம் 20 இருக்குது. இந்த 20ஐயும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அது என்ன சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? அதாவது இந்திய அரசியலமைப்போட இறையாண்மை. இறையாண்மையே திருத்தணும்னு நினச்சா முடியுமா? இறையாண்மைங்கிறது ஒரு நாட்டுக்கு தேவையான மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதை ஒரு பக்க யோசனையோட முடிவு பண்ணி கொண்டு வந்தது. இறையாண்மைனா நம்ம நாட்டை இந்த மாதிரிலாம் மதிக்கணும், இந்த மாதிரிலாம் வேல்யூ பண்ணணும், இப்படி தான் அப்படி தான் அப்படின்லாம் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் தான் மாற்ற முடியாது. அதுதான் இறையாண்மை, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ரெண்டாவது, sovereign, democratic, and republican nature of the Indian polity. Sovereign, democratic and republic nature of the constitution கூட போட்டுக்கோங்க. Sovereign, democratic and republican nature of the constitution. ஆக்சுவலி சுப்ரீமசினா டைரக்ட் மீனிங் மேலான தன்மைன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனோட மேலான தன்மை இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படக்கூடிய ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாவரின் அப்படின்னு வரும்போது தான் நமக்கு டைரெக்டாக இறையாண்மைங்கிற மீனிங் வரும். ஸோ இறையாண்மை, அடுத்து மக்களாட்சி மற்றும் ரிப்பப்ளிக், குடியரசு, இந்த 3 விஷயத்தை கான்ஸ்டியூஷன்லேருந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 1973 கேஸ்க்கு அப்புறத்துலேருந்து இந்த 3 விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டோட இறையாண்மை, மக்களாட்சி, அதே மாதிரி குடியரசு, இந்த 3 விஷயத்தை யாராலையுமே அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் பார்லிமெண்ட்டால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறத கொடுக்குறாங்க. அடுத்து 3வது, செக்யுலர் கேரக்டர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். செக்யுலர் கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. செக்யுலர் கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், மதச்சார்பின்மையை அரசியலமைப்பில் திருத்த முடியாது. நாளை பின்ன இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து இந்த இந்தியாவில் இந்துக்கள் மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலான்னா அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அது சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்காது. அது அன்கான்ஸ்டியூஷனல் ஆர் வாய்டு அப்படின்னு மாற்றிடும், செல்லாததாக பண்ணிடும். அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, separation of powers between the separation of powers
between the அதிகாரங்கள் பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதிகாரங்கள் பரவலாக்கம் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் between the legislature, executive and the judiciary. Separation of powers between the legislature, executive and judiciary. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த மூன்றுக்கும் அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறது இந்தியாவில் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போதைக்கு. அதாவது நீதித்துறைனா அவங்களுக்கு இதுதான் வேலை, அதே நிர்வாகம்னா இவங்களுக்கு இதுதான் வேலை, புரியுதா? இந்த மாதிரி வந்து சட்டமன்றத்தில் அவங்களுக்கு இதுதான் வேலைன்னு பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும். அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, அதை நீ போய் திருத்த முடியாது உன்னால் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆக்சுவலி இப்போ திருத்த போகிறது ஃபெடரல் கேரக்டரை வந்து திருத்த போகிறாங்க. 130வது சட்ட திருத்தம் வந்து எதனா ஃபெடரல் கான்ஸ்டியூஷனை தான் திருத்த போகிறதா சொல்கிறாங்க. அது அடுத்த பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட் வந்து ஃபெடரல் கேரக்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். கூட்டாட்சி முறை, அரசியலமைப்போட கூட்டாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை வந்து திருத்தறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது 5th பாயிண்டில் இருக்குது நமக்கு. அப்போ கூட்டாட்சி முறையை வந்து அவங்களால திருத்த முடியாது. அப்படி திருத்தணும் அப்படின்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அலோவ் பண்ணாது. இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் இது என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னிச்சையாக முடிவு எடுத்தலாம் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணிட முடியாது. ஃபெடரல் கேரக்டருங்கிறது 5th பாயிண்ட்டு. ஃபெடரல் கேரக்டர் எதை மீன்ஸ், இப்போ நான் சொன்னல 130வது பில்லுன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பில்லில் எதை பற்றி பேசுகிறாங்க? ஒரு பிரைம் மினிஸ்டரையோ இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டரையோ இல்லை அங்கே எம்பிஸையோ இல்லை எம்எல்ஏவையோ இல்லை மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அங்கே மினிஸ்டர்ஸு இங்கே மினிஸ்டர்ஸு ஸ்டேட்டில் சென்ட்ரலில், இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம், அதாவது இன்கேஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா இவங்களையுமே பதவி நீக்கம் பண்ண முடியும். அதாவது 30 days வந்து இவங்களுக்கு வந்து ஜாமீனுக்கு டைம் கொடுப்பாங்க. நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஜாமீன் வாங்கிக்கலாம். இல்லை தப்பு பண்ணலன்னா அது சம்மந்தமாக வாதாரம் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. 30 நாளுக்குள்ளே நீ ஜாமீன் கூட வாங்கலை அப்படின்னா 31வது நாள் நீ எந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவி உங்ககிட்ட இருந்து பறி போயிடும். அது பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை எனி மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், இல்லை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து அந்த பதவி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 31வது நாள் 30 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய 130th பில்லு, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு. இந்த பில்லு வந்து மொத்த எதிர்கட்சியினரும் வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இது வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இவங்களை பார்த்துருக்கோம், இவங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அடல்ட் சஃப்ரேஜ் மூலமாக 18 வயசுக்கு மேலே இந்தியா ஃபுல்லாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றவர். அதே மாதிரி சிஎம்ங்கிறவர் ஒரு ஸ்டேட் ஃபுல்லாக ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்படிப்பட்ட ஒருத்தங்களை ஒரு தப்பு பண்ணாங்கன்றதுக்காக பதவி நீக்கம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபெடரல் சிஸ்டத்தையே வந்து குலைக்கிற மாதிரி இருக்குது. கூட்டாட்சி தத்துவமே இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது. இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்போது இந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டும் இதில் ஃப்யூச்சரில் தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. தட் மீன்ஸ் அதாவது பேசிக் ஃபீச்சருக்கு கீழே வருது. ஓகே, அடுத்தது 6th பாயிண்ட்டு, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், அதாவது தேசிய நம்ம இந்தியாவுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து யாராலையும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. யாராலும் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரே ஒருத்தங்க பார்லிமெண்ட், அவங்களால மட்டும்தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ண முடியும். அப்போ அந்த பார்லிமெண்ட்டால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டிங்கிற கான்செப்டை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. 6th பாயிண்ட்டு. 7th, வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்னா நல அரசு, சோஷியோ எக்கானமிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சமூக பொருளாதார நீதியை வந்து கொடுக்குறாங்க நமக்கு கவர்மெண்ட்டு. அதாவது இந்தியா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது தான் நமக்கு தெரியும். அதாவது நல்ல அரசு, இது ஒரு நல்ல சமுதாய லெவலையும் சரி எக்கானமிக்கலாகவும் சரி நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான லைஃபு, சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இந்தியாவில். அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபீச்சர். அதை நான் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. புரியுதா?
1 minute இருங்க. ஓகே, நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, லாஸ்ட்டாக என்ன சொன்னோம், வெல்ஃபேர் ஸ்டேட்டா. அடுத்து 8th பாயிண்ட்டு, ஜுடிக்கல் ரிவ்யூ. இப்போ ஆர்டிக்கல் 13, ஆர்டிகல் 13ங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வந்து பேசியிருக்கோம் இல்லையா. ஆர்டிகல் 13 ப்ளஸ் வந்து 32ல் பி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம். இது வந்து 9th ஷெடியூலுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கான்செப்ட் தான் ஜுடிக்கல் ரிவ்யூ. அதாவது இப்போ வந்து ஒரு ஆக்ட் வந்து 284 ஆக்ட் வந்து 9th ஷெடியூலில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒன்றுத்தை இவங்க சுப்ரீம் கோர்ட்டால் எடுத்து திரும்ப பார்க்க முடியும் அப்படின்னா அதுதான் ஜுடிக்கல் ரிவ்யூ. இன்கேஸ் ஒரு சட்டத்தை போட்டு அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க, பட் அது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னா கிடையாது, பண்ணலாம். அதுக்குன்னு நம்ம ஒரு டேட்டு கூட நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு, April 26, 1973. அதுக்கப்புறத்துலேருந்து அது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டால் எடுத்து அந்த கேஸை வந்து ரன் பண்ணிக்க முடியும், அதை வந்து செல்லாததாக்கவும் முடியுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அப்போது அதை வந்து பார்லிமெண்ட்டால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது, இதை வந்து நீ அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ ஜுடிக்கல் ரிவ்யூ அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அடுத்து 9th பாயிண்ட், ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தையோ இல்லை கண்ணியத்தையோ என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி எப்பயுமே அப்படி தான் இருக்கணும், அதை திருத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டால். என்ன கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்துக்கும் கண்ணியத்துக்கும் என்ன மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்களோ அது கண்டிப்பாக எப்பயுமே கிடைக்கணும், அதை உங்களால் எப்பயுமே அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். அடுத்தது வந்து 10வது வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஸோ நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான், இது எல்லாருக்குமே தெரியும். பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதுதான் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மினிஸ்ட்ரி இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அதாவது இங்கிலாந்தோட மெத்தடை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனுடைய மாடல் தான் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது. அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அடுத்து 11th ஒன், ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் வழி ஆட்சி. சட்டத்தின் வழி தான் ஆட்சி நடக்கணும். நம்ம ஊரில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்குது, அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பு படி தான் வந்து எப்பயுமே வந்து ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. புரியுதா? சட்டத்தின் வழி ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இதை சொன்னது ஏவி டைசிங்கிறவர். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே நம்ம தனியாக பார்ப்போம். ஆக்சுவலி மெயின்ஸ்லாம் போயிட்டால் இதை இன்னும் டீப்பாக படிக்கணும். ஏவி டைசி வந்து ரூல் ஆஃப் லாவை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தனி ஒரு கொஷினாகவே நம்ம வந்து பெரிய கொஷினாகவே படிக்கிற மாதிரிலாம் வரும், நம்ம பார்ப்போம் லேட்டர். அடுத்து 12th பாயிண்ட், பேலன்ஸ் பிட்வீன் 12th பாயிண்ட், பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. இந்த கான்செப்டை 12th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்டில் நான் சொல்கிறேன்ல, இது எல்லாம் ஏன் உங்களுக்கு தெரியணும்னா, ஒரு கொஷினில் டேரெக்டாக இந்த கேஸை தெளிவாக மென்ஷன் பண்ணி, கேசவானந்த பாரதி கேஸை மென்ஷன் பண்ணி இதில் பேசிக் ஃபீச்சராக மென்ஷன் பண்ணாதது எது அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ண சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பேசிக் ஃபீச்சர் இல்லாமல் எந்த ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சூஸ் பண்ண சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எந்த ஒன்று மட்டும் பேசிக் ஃபீச்சர் இந்த 4 பாயிண்டில் அப்படிங்கிறத கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். அப்போ இந்த 20 பேசிக் ஃபீச்சரும் உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சாதான் இதை தவிர மீதி எதை வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. புரியுதா? ஸோ அப்போ பேலன்ஸ் பிட்வீன் என்னது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்டையும் 12th கொடுத்துருக்காங்க. 12th பாயிண்ட். அடுத்து 13th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பிரின்சிபிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி. சமத்துவத்துடைய வரையறை. சமத்துவம் அப்படிங்கிற கான்செப்டுடைய வரையறையை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பிரின்சிபிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி. அடுத்தது 14th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், அதாவது இந்தியாவில் சுதந்திரமான ஒரு தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் சம்பந்தமான திருத்தங்கள் வந்து பார்லிமெண்ட்டால் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இது எதுவுமே சுப்ரீம் கோர்ட்டோடைய பெர்மிஷன் இல்லாமல் இவங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்போனால். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் 14th பாயிண்ட். 15th பாயிண்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 50 என்ன சொல்லுது, ஜுடிஷியரியை வந்து பிரிச்சதை சொல்லுதா. எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஜுடிஷியரியை தனியாக பிரிச்சுட்டாங்க, அதுதான் ஆர்டிகல் 50 பேசுது.
கரெக்டாக? அப்போது அங்கே ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன்லேயே இதை சொல்லிட்டாங்க, பிரித்து தெளிவாக இது பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சுதந்திரமாக ரன் ஆகுறது, இண்டிபெண்டன்ஸ் இருக்குது ஜுடிஷியரிக்குன்னு. இதை நீ திருப்பி அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒன்றும் சேர்த்த முடியாது. நீ வந்து எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் வரணும், பார்லிமெண்ட்டோட அத்தாரிட்டி கீழே தான் நீ இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு தனி பவர் இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜ் அவங்கக்கிட்ட தான் போய் ஆகணும், யாராக இருந்தாலும், அது பிரசிடெண்ட்டாக இருந்தாலும். அப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை. அது ஒரு பேசிக் ஃபீச்சர். அடுத்து 16வது பாயிண்ட்டு, லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம இப்போ தான் நேற்று பார்த்தோம் இந்த கிளாஸ். லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன். ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணுன்னா எதை வேணாலும் பண்ணிட முடியுமா பார்லிமெண்ட்டால்? கிடையாது. இல்லை, அது லிமிட்டட் பவர். நேற்று தானே பார்த்தோம். ஒரு சில விஷயத்துக்கு சிம்பிள் மெஜாரிட்டி, ஒரு சில விஷயத்துக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஒரு சில விஷயத்துக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் த ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இத்தனையும் இருந்தாலும் அவங்களால அமெண்ட்மெண்ட் பண்ணிட முடியுமானா சில விஷயங்களை, பேசிக் ஃபீச்சர்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த பேசிக் ஃபீச்சர்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? அப்போது அவங்களால எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி பண்ண முடியுமா? அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா? கிடையாது. நம்ம அந்த ரைட்ஸ் கொடுக்கல. கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க பண்ணணும். அப்போது லிமிட்டட் பவர் தான் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் வந்து 16வது பாயிண்ட். அடுத்து 17, எஃபெக்டிவ் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். எஃபெக்டிவ் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீதித்துறையை நாடினா மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைனா கண்டிப்பாக எந்த விஷயத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்காது. அதனால தான் காலகாலமாக இத்தனை கேஸ் நடந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எவ்வளோ கேஸை படிக்கிறோம். இன்றைக்கி 50-100 கேஸை நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாகவே நம்ம 100 கேஸ் மினிமம் படிப்போம். பட் அப்படி நீங்கள் வந்து லாயரை கேட்டால் தெரியும், இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்ஸ்லேயும் எத்தனை கேசஸ்லாம் முடிஞ்சிருக்கு, எத்தனை கேஸ் பெண்டிங்கில் இருக்குன்னா லேக்ஸில் இருக்கும், க்ரோர்ஸில் இருக்கும் கேசஸ் இது வரைக்கும் நடந்தது. மேஜராக நம்ம பார்த்தோன்னா கூட. ஸோ இன்றைக்கி லாயர் படிக்கிறவங்களை கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ கேஸ் இருக்குன்னு. அப்போ எஃபெக்டிவ் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், நீதித்துறையை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சம்மந்தமான எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பார்லிமெண்ட்டால் பண்ண முடியாது. ஜஸ்டிஸ் சம்மந்தமாக எதுவுமே பார்லிமெண்ட்டுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. ஒன்று அந்த ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ரெசல்யூஷனாக கொண்டு வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். டேரெக்டாக வந்து பிரசிடெண்ட்டால் பண்ணிட முடியாது. பிரசிடெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குது. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் 2 சபா, லோக்சபாவோ ராஜ்யசபாலேயோ ஏதாவது ஒரு சபாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பில், ஒரு இது மாதிரி கொண்டு வரணும், தீர்மானம் ஒன்று கொண்டு வந்து அதை வந்து லோக்சபாவில் ஃபஸ்ட்டுனா ராஜ்யசபாவில் செகண்ட், இது 2 பேரும் நிறைவேற்றி அப்புறம் ஃபைனலாக பிரசிடெண்ட் சைன் பண்ணாதான் அந்த கன்சன்ட்டு ஜட்ஜு வந்து பணி நீக்கம் பண்ண முடியும். இல்லைனா பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பாக பார்லிமெண்ட்டோட பவர் இருக்குது. பட் ஆனால் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியிலையோ இல்லை எஃபெக்டிவ் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், இந்த 2 கான்செப்டில் அவங்களால எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 18வது பாயிண்ட்டு, பிரின்சிபிள்ஸ் அண்டர்லையிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பிரின்சிபிள்ஸ் அண்டர்லையிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். Principles underlying fundamental rights. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மேஜரான பிரின்சிபிள்ஸ் எதையும் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அவனால் பண்ண முடியாது. இவ்வளோதான், அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்கேஸ் பண்ணாலும் அதுலேயுமே இப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் நம்ம வந்து டீப்பாக படிச்சிருக்கோம். கரெக்டாக ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் நான் சொல்லியிருப்பேன் சில இடங்களில், என்னது இது வந்து பேசிக் ஃபீச்சர் கீழே வருது, இது அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. ஆர்டிக்கல் 14 என்னது ஈக்குவல், அது ஆப்பர்ச்சுனிட்டி பிஃபோர் லா, இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம்ல. இது எல்லாமே வந்து பேசிக் ஃபீச்சர். அப்போ ஆர்டிகல் 14 பேசிக் ஃபீச்சர், அதை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஒவ்வொரு விஷயத்த பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து 19வது, பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்டர் பவர். அடுத்து 19, பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகிள்ஸ், அண்டர் பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகிள்ஸ் 32, 136, 141 and 142. Power of the Supreme Court under Articles 32, 136, 141 and 142. இந்த 4 ஆர்டிக்கலை அவங்களால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. இது இந்த 4 சம்மந்தமாக. 32ங்கிறது என்னது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்டிக்கல் தான். என்னது, இப்போ நமக்கு வந்து
இந்த 5 ரிட்ஸு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஹேபியஸ் கார்பஸ், மேண்டாமஸ், செர்ஷியோரரி, கோவாரண்டோ இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 5 ரிட்டு சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிக்கலை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 136னா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்டர்டு கோர்ட்டாக செயல்படுது. லைக் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதிவுறு நீதிமன்றம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் ரிலேட்டடான ஆர்டிகல் 141 அண்ட் 142 அப்படிங்கிறது 141ங்கிறது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற சம்மந்தமானது. 142ங்கிறது பிரசிடென்ட் ப்ளஸ் வந்து இவங்களோட ரிலேஷன்ஸில் இந்த மாதிரி வரும் 141 அண்ட் 142. அப்போ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து அவங்களால அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 20வது பவர் ஆஃப் த ஹை கோர்ட்ஸ் அண்டர் ஆர்டிகல்ஸ் 226 அண்ட் 227. பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பார்த்தோமா, அதே மாதிரி பவர் ஆஃப் த ஹை கோர்ட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 226 அண்ட் 227 இந்த 2 ஆர்டிகளை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அவங்களால அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தமாக 20 விஷயத்தை ஃபண்டமெண்டலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பேசிக் எலமெண்ட்ஸ், இதை உங்களால் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது இப்போது இந்த விஷயங்கள் ரிலேட்டடாக இப்போ இதெல்லாமே பேசிக் ஃபீச்சர்னு சொல்லிட்டாங்க இல்லையா, எந்தெந்த பேசிக் ஃபீச்சர் எந்தெந்த கேஸில் ஆட் பண்ணாங்கன்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அது ஒரு கேஸஸை வச்சு ஒரு கொஞ்சம் மட்டும் ஒரு 12 கேஸை மட்டும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓரளவுக்கு பார்க்கலாம், ரொம்ப டீப்பாக போகாமல் ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேசவானந்த பாரதி கேஸ் எழுதிக்கோங்க. இந்த கேஸில் இது வரைக்கும் நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல, அதில் ஜஸ்ட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணுறதெல்லாம் கேசவானந்த பாரதி கேஸு கீழே கொண்டு வந்தது. ஓகேவா? கேசவானந்த பாரதி கேஸ் கீழே இப்போ சொல்கிற விஷயம் எல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் டிக் பண்ணுறது மட்டும் கேசவானந்த பாரதி கேஸுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் 1, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு ஒன்று எழுதியிருப்பீங்களா, அது 2 பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், செக்யுலர் கேரக்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், federal character of the constitution, sovereignty and unity, freedom and dignity of the individual, welfare state, parliamentary system. இதெல்லாம் வந்து கேசவானந்த பாரதி கேஸ் கீழே கொண்டு வரப்பட்ட சில பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த அளவுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க, தேவை தான். இது கேசவானந்த பாரதி கேஸில் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். சரி, ஓகே. இப்போ இந்த கேஸ் 1973 நடந்துச்சு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா, இந்த கேஸை பாப்புலராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாப்புலர்லி நன் ஆஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ், அவ்வளோதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸுங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ் 1973 அப்படிங்கிறது எழுத தெரியணும். அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்த கேஸ் வந்து இந்திரா நேரு காந்தி கேஸ். இந்திரா நேரு காந்தி கேஸ் இது வந்து 1980 நடக்கும். சரி, 1975 இது, 1980 வேறு. இந்திரா நேரு காந்தி கேஸுங்கிறது 1975. இந்திரா நேரு காந்தி கேஸுங்கிறது 1975. இதை வந்து பாப்புலர்லி நன் ஆஸ் எலெக்ஷன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் கேஸ், பாப்புலர்லி நன் ஆஸ் எலெக்ஷன் கேஸ். எது எலெக்ஷன் கேஸ் அப்படின்னா இந்திரா நேரு காந்தி கேஸ் 1975. இந்திரா காந்தி அப்படின்னு இந்த வார்த்தை வருது, 1975 வருது. இந்த விஷயத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். நேஷ்னல் எமர்ஜென்சி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? 1975 உள்நாட்டு பிரச்சனை இந்திரா காந்தி பீரியடில் 1975 அந்த டைமில் நடந்த கேஸ் இது. பாப்புலர்லி நன் ஆஸ் த எலெக்ஷன் கேஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரு தேர்தல் தொடர்பான வழக்கு. அப்போது முக்கியமாக இதில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க? பேசிக் ஃபீச்சராக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அடுத்தது ஜுடிக்கல் ரிவ்யூங்கிற கான்செப்ட் இந்திரா நேரு காந்தி கேஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜுடிக்கல் ரிவ்யூ, ரூல் ஆஃப் லாங்கிற கான்செப்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. செக்யுலரிசம் அண்ட் ஃப்ரீடம் அதை ஆட் பண்ணியிருப்பாங்க.
ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அந்த இண்டிவிஜுவல், இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும், எழுதணும்னு வேண்டாம். அடுத்து இந்தியா ஆஸ் ஏ சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அந்த கான்செப்ட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. மூணுமே ரொம்ப முக்கியமாக இதில் தெரிய வேண்டியது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து எலெக்ஷன் கேஸுங்கிறதுனால இப்படியும் கேட்கலாம் டேரெக்டாக. பாப்புலர்லி நன் ஆஸ் த எலெக்ஷன் கேஸ் அப்படின்னு கொடுத்து கேசவானந்த பாரதி கேஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கன்னு தெரியணும் உங்களுக்கு. ஏன்னா இந்திரா நேரு காந்தி கேஸ் தான் வந்து எலெக்ஷன் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது மினர்வா மில்ஸ் கேஸ் 1980, நமக்கு இது ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் எழுதிக்கோங்க. மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. இந்த கேஸில் தான் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது சொன்ன உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நடத்தும் போதும் சொல்லியிருக்கேன், டிபிஎஸ்பி நடத்தும் போதும் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே வந்து சம முக்கியத்துவம் உடையது அப்படின்னு சொன்ன கேஸ் எது அப்படின்னா மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. இந்த கான்செப்ட் ஒரு பேசிக் ஃபீச்சர், இப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது இதுலேயும் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம், இந்த கேஸ்லேயும் ஜுடிஷியல் ரிவ்யூ. அடுத்து இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுவும் மினர்வா மில்ஸ் கேஸில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷனுங்கிற கான்செப்ட். அடுத்தது இந்திரா சகானி கேஸ். இந்திரா சகானி ஸ்பெல்லிங் சொல்கிறேன். இந்திரா சகானி. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92 நடந்துச்சு. இந்த கேஸ் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இது ஆக்சுவலி என்னென்னா ரிசர்வேஷன் ரிலேட்டடான ஒரு கேஸ் தான் இது. இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்திரா சகானி கேஸ் அப்படிங்கிறது 92 நடந்துச்சு. இதை வந்து பாப்புலர்லி நன் ஆஸ் த மண்டல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பாப்புலர்லி நன் ஆஸ் மண்டல் கேஸ். மண்டல் கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க 1979. 1980 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸை வந்து இவங்க 1990க்கு அப்புறம் வந்த கவர்மெண்ட்டு தான் வந்து இவரோட ரிப்போர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு ரிசர்வேஷனுங்கிற ஒரு டாபிக் கீழே நான் சொல்லி கொடுக்குறேன். ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இந்த கிளாஸை திரும்பவும் அட்டன் பண்ணுங்கள், ரிசர்வேஷன் கிளாஸ். ஏன்னா அது மறந்து போகும். திரும்ப அட்டன் பண்ணும்போது நிறைய புரிதல்கள் கிடைக்கும் உங்களுக்கு. மேபி எக்ஸ்ட்ரா 1-2 பாயிண்ட் சொல்லலாம். அதனால் திரும்பவும் கூட அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரூல் ஆஃப் லா, இந்த கேஸில் வந்து ரூல் ஆஃப் லாங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாப்புலர்லி known as the மண்டல் கேஸ். அடுத்தது கிஹோட்டோ, கமெண்ட்டில் போடுறேன், கிஹோட்டோ ஹல்லோஹான் கேஸ் அப்படின்னு ஒன்று. இதுவும் 92 தான், 1992. கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், கிஹோட்டோ ஹல்லோஹான் கேஸ். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாப்புலர்லி known as டிஃபெக்ஷன் கேஸ். பாப்புலர்லி known as டிஃபெக்ஷன் கேஸ். இந்த கேஸ்லேயுமே கூட ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபெக்ஷன் கேஸ், டிடெக்ஷன் இல்லை, கமெண்ட்டில் டிடெக்ஷன் வந்திருக்கு. டிஃபெக்ஷன் இந்த கட்சி தாவல் தொடர்பானது, டிஃபெக்ஷன் கேஸ். டிஇஎஃப்இன்னு வரணும், டிஇன்னு வந்துச்சு கமெண்ட்டில். அது அப்படி தான் மாறிக்கும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து எஸ்ஆர் பொம்மை கேஸ். இந்த பதவி விலகல் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்பானது இந்த டிஃபெக்ஷன் ரிலேட்டடு. அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். அடுத்து எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994. இந்த லேட்டராக பார்ப்போம் இல்லை அப்புறம் பார்ப்போம்னு சொல்கிறதெல்லாம் வந்து
பார்க்காம நம்ம போயிட மாட்டோம். ஒவ்வொன்றுமே தனி கான்செப்ட்டுக்கு கீழே வரும். அதனால் அந்தந்த டாபிக் பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இங்கேயே அதை நம்ம பார்க்க முடியாது. இங்கேயே பார்த்தோன்னா நமக்கு டைம் ரொம்ப இழுக்கும் இந்த டாப்பிக்லேயே. ஸோ அந்தந்த டாபிக் வரும்போது நம்ம அதை பற்றி டீப்பாக பேசிக்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் அதை பயப்பட வேண்டாம், கிடைக்காம போயிடுமோ அந்த டாபிக் அப்படின்லாம். ஒவ்வொன்றையும் நம்ம டீப்பாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ் அடுத்து. எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப முக்கியமானது 1994. எஸ்ஆர் பொம்மை கேஸுங்கிறது 1994. இந்த கேஸில் அதாவது ஆக்சுவலி இது என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடலாம். பேசிக்காக ஒரு கொஞ்சம் தான், பெருசாக நான் சொல்ல டீப்பாக போக வேணாம். டீப்பாக நான் தனியாக சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 356 இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து அந்த எலெக்ஷன் மிஷினரி வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா, தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது இவருக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து கொண்டு வராங்க, சிஎம்க்கு மினிஸ்ட்ரிக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த கவர்மெண்ட் வந்து பதவி விலகிடணும். இப்போ என்ன ஆகும், அது வந்து பிரசிடென்ஷியல் ரூலுக்கு கீழே போயிடும். பிரசிடென்ஷியல் ரூல்னால் பிரசிடென்ட்டோட பேரில் அந்த ஸ்டேட்டோட கவர்னர் வந்து ரூல் பண்ணுவாங்க. இதுதான் 356. ஆக்சுவலி இது என்னென்னா 90s அதிலலாம் நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு. சில கவர்னர்ஸ் வந்து தன்னோட ஆதாயத்துக்காக இந்த 356 வந்து தப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சும்மா கவர்னருக்கு வந்து இவருக்கு பிரசிடென்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டேட் வந்து இவருக்கு வந்து கவர்னன்ஸ் பண்ண தெரியல, இவர் வந்து சிஎம்மாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சும்மாவே வந்து அந்த கவர்மெண்ட்டை கழிச்சிட்டு இருந்தாங்க நிறைய ஸ்டேட்டில். இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது கர்நாடகாவோட கவர்மெண்ட்டில் இருந்த அந்த சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணார், அவர் தான் எஸ்ஆர் பொம்மை. இவர் என்ன பண்ணார்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து கரெக்டாக தான் ரன் பண்ணுறேன் என்னோடய ஸ்டேட்டை, எந்த பிரச்சனையும் இல்லாமல், பட் எதுக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்போ என்னோடய ஸ்டேட்டில் இவங்க வந்து கவர்னர் ரூலை வந்து இம்போஸ் பண்ணணும், பிரசிடென்ஷியல் ரூலை இம்போஸ் பண்ணணும், இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடும்போது இதை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் தெளிவாக செக் பண்ணும்போது இவங்க வந்து ஃபேக்காக தான் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் எஸ்ஆர் பொம்மை அவர் கையிலே அவரோட ஸ்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. புரியுதா? இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்புலர்லி இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 356 ரிலேட்டடான ஆர்டிகல் எமர்ஜென்சி கேஸ். புரியுதா? அந்த எமர்ஜென்சி தப்பாக பயன்படுத்தின கேஸ். அதுக்கப்புறத்துலேருந்து தான் நிறைய பிரச்சனைகள் வந்து இது சம்மந்தம் உருவாச்சு. பட் இந்த கேஸ்க்கு முன்னாடியே இதை பற்றி ரொம்ப சிவியராக இவர் பேசியிருப்பார். 1983 வந்து கமிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, என்ன கமிஷன், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போடப்பட்ட கமிஷன் ஒன்று இருக்கும் திமுக கவர்மெண்ட்டால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1983 சர்க்காரியா கமிஷனு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய கமிஷன் போட்டு கவர்னருங்கிற போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணுங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஃபெடரல் சிஸ்டமை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இதில் படிப்போம். அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம் நம்ம பார்லிமெண்ட்டுங்கிற கான்செப்டுக்குள்ளே. அப்போ வந்து இந்த கேஸ் ஒவ்வொன்றையும் நம்ம டீப்பாக எடுத்து பேசுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் எஸ்ஆர் பொம்மை கேஸ். இப்போ இதிலெல்லாம் எந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசுனாங்க, ஃபெடரலிசம். ஏன்னா ஃபெடரலிசம்க்கு இவங்க பண்ணுற ஆளுநருங்கிறவர் ஃபெடரலிசம்க்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க. செக்குலாரிசம், டெமோக்ரஸி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், ஜுடிக்கல் ரிவ்யூ, இத்தனை விஷயத்தை வந்து இந்த கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வேறு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்திரா சாகானி கேஸ் வந்து செகண்ட் கேஸ் ஒன்று நடந்திருக்கு 99. இந்திரா சாகானி கேஸ் வந்து 92 வந்து ஃபஸ்ட் ஒன்று நடக்கும். செகண்ட் கேஸ் வந்து 99 நடக்குது. இந்த கேஸில் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஈக்குவாலிட்டி. அடுத்தது இந்த கேஸ் தான் முன்ன சொல்ல வந்தேன், ஐஆர் கொய்லோ கேஸ். இந்த கேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். ஐஆர் கொய்லோ, COELHO அப்படின்னு சொல்லுவாங்க, கொய்லோ. ஐஆர் கொய்லோ 2007. அதாவது இது வந்து பாப்புலர்லி நன் ஆஸ் 9th ஷெட்யூல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பாப்புலர்லி நோன் ஆஸ் 9th ஷெட்யூல் கேஸ். 9th ஷெட்யூலில்
9th ஷெடியூலில் 284 ஆக்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு 14 ஆக்ட்ஸ் தான் இருந்துச்சு, பட் இன்னைக்கு 284 ஆக்ட்ஸ் இருக்குது. பேசிக்காக என்ன கான்செப்ட் அப்படின்னா 9th ஷெடியூலில் ஒரு சட்டத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டால் மறு ஆய்வுக்காக எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஆனால் இந்த ஐஆர் கொய்லோ கேஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. அதாவது 1973 April 26 இந்த டேட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு 9th ஷெடியூலுக்குள்ளே 32B வச்சுட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி என்ன பண்ண முடியும், ஜுடிக்கல் ரிவ்யூ ஆர்டிகல் 13 கீழே சுப்ரீம் கோர்ட்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை எடுக்க முடியாது. பட் ஆனால் அந்த 1973 April 26 அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் ஐஆர் கொய்லோ கேஸ் மூலமாக வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்போது 2007 இந்த கேஸ் நடக்குது. பட் இருந்தாலும் கூட அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. அதுக்கப்புறத்துலேருந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் சுப்ரீம் கோர்ட்டால் எடுத்து என்ன பண்ண முடியும், ரிவ்யூ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டோட ரிசர்வேஷனுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 69%. இது வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா ஆக்சுவலி 1990 இவங்க ஜெயலலிதாவோட பீரியடு, எக்ஸாக்ட் இயர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு ரிசர்வேஷன் டீச் பண்ணும்போது நான் சொல்கிறேன் இந்த கான்செப்ட்டு. ஜெயலலிதா அம்மாவோட பீரியடில் தான் இந்த 69% ரிசர்வேஷனை 9th ஷெடியூலுக்கு கீழே கொண்டு போய் வச்சாங்க. புரியுதா? 9th ஷெடியூல் கீழே போனதுக்கு காரணம் ரிசர்வேஷன் வந்து ஜெயலலிதா அம்மா தான். அதாவது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பனாக இருந்ததை ப்ரொடெக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட நம்ம 1990க்கு அப்புறம் தான் இதை வந்து கொண்டு போய் வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக இது ஜுடிக்கல் ரிவ்யூக்கு எலிஜிபிள் தான். இது வந்து ஜுடிக்கல் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆனால் காமனாக சொல்கிறது நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலி 69% 50 அண்ட் அபவ்வில் நம்ம கிட்டத்தட்ட 16வது மாநிலமோ என்னமோ. நமக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்காங்க. 50%க்கு மேலே அதிகமாக மகாராஷ்டிரா தான் கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு தனியாக சொல்லுவேன், அதை பார்ப்போம். ஸோ அப்போ ஐஆர் கொய்லோ கேஸ் 2007ங்கிறது பாப்புலர்லி நோன் அஸ் 9th ஷெடியூல் கேஸ். அது எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக தெரியணும், அதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இது இந்த விஷயங்கள் போதுமானது. இது இப்போ என்னென்ன கேஸ் பார்த்தோமோ இந்த கேஸே நமக்கு வந்து போதுமானது இந்த விஷயத்தில். ஓகேவா? நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் போர்ஷன் வந்து நம்ம எதுக்குள்ளனா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது கான்செப்டுக்குள்ளே போவோம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னா என்ன, ஃபீச்சர்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ், பார்லிமெண்ட்டுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, அடுத்து வந்து வேறு என்ன சொல்லலாம், பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட்னா என்ன, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்னா என்ன, இதோட மெரிட்ஸு டிமெரிட்ஸு, இது மாதிரி விஷயம்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்னால் என்ன, ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன, கூட்டாட்சின்னு சொல்கிறோம்ல அப்படின்னா என்ன, இது மாதிரி விஷயம்லாம் பார்ப்போம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு, இந்த கான்செப்ட்லாம் நமக்கு ஒரு 10 கிளாஸ் பிடிக்கும் பார்லிமெண்ட்டுங்கிற கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிற டாபிக் கீழே போவோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டுங்கிறது வேறு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது வேறு, அது தனி டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். பார்லிமெண்ட்டை முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று அதில் என்ன பார்ப்போம்னா லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு பிரித்து படிப்போம். அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்னு படிப்போம். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் வருவோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம வந்து தனித்தனியாக கவர்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹை கோர்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோயர் கோர்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பார்ப்போம்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ன்னு வரும். யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறனால அது டிஎன்பிஎஸ்சின்னு சொல்கிறோம். அப்போ எஸ்பிஎஸ்சியை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து என்னென்ன கமிஷன், என்சிபிசி இருக்குது, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸு. அதுக்கடுத்து எஸ்சிஎஸ்டியோட கமிஷன் இருக்குது, லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய டைப். இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். எதுக்கெல்லாம் ஆர்டிக்கல் இருக்கோ இதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், இதை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி பார்ப்போம். இது மாதிரி நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ பாலிட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எக்ஸாமுக்குள்ளே முடிக்க முடியுமான்றது கூட தெரியாது. பட் ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். எல்லா டாப்பிக்குமே பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பிளான் பண்ண கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த டாபிக்குள்ளே போகலாம்.